ஆமா சார், கவனிச்சேன் தான். சார், என்ன எப்ப பார்த்தாலும் அந்த பல்லவிய பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? என்னங்க மறுபடியும் காதுல போகையா? ஆபீஸ்லயும் ஒய்ஃப் மோட்லயே இருக்கீங்க போல. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா எந்த இடமா இருந்தா என்ன சார்? வைஃப் ஆல்வேஸ் வைஃப் தானே. என்னங்க வாய்ஸ் ரைஸ் ஆகுது? அதிகாரமா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். எனக்கு என்னமோ அந்த பல்லவி விஷயத்த நீங்க இப்படி ஃபாலோ பண்ணணுமான்னு தோணுது சார். ஏங்க அந்த வாய்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுக்கணும். நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருந்தேன்ல. அப்புறம் ஏங்க இப்படி பேசுறீங்க? நீங்க வேற மாதிரிலாம் யோசிக்காதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐயோ, நான் மாட்டிப்பேன்னு பயந்து சொல்லிட்டு இருக்கேன், நீங்க வேற மாதிரி யோசிக்கிறீங்களே சார். என்னங்க? ஐயோ சார், நான் ஏதோ உங்களை சந்தேகப்படுற மாதிரிலாம் நீங்க யோசிக்காதீங்க சார். எனக்கு தான் உங்களை பத்தி நல்லா தெரியும்ல. அப்புறம் ஏங்க அப்படி பேசுனீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். நீங்க ரூபஸ்ரீய வார்ன் பண்ண பின்னாடி அவங்க பல்லவி கிட்ட டச் இல்லாம தானே இருக்காங்க. திரும்பவும் ரூபஸ்ரீயோட கச்சேரின்னு சொன்னா நாமளே போய் அவங்களை தூண்டி விட்ட மாதிரி ஆயிடும்ல, அதான் யோசிச்சேன். பல்லவியை கண்டுபிடிக்க எனக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன் இது ஒண்ணுதாங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் நான் இப்படி ஒரு விஷயத்தையே பண்றேன். அதே மாதிரி நல்ல விஷயத்துக்கு போய் சொல்லாங்க, தப்பு இல்ல. நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாம அந்த காப்பிரைட் லிஸ்டை ரெடி பண்ணிடுங்க. ஐயோ கடவுளே, என்ன ஆக போதோ தெரியலையே. ரூபஸ்ரீயால திரும்பவும் பிரச்சனை வருமா? ராஜா அண்ணன் ரூபஸ்ரீ வீட்டுக்கு போயிருப்பாரா? கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா என்ன பண்றது? என்ன தீபா, ஏன் டென்ஷனாவே இருக்கீங்க? டென்ஷனாவா? இல்லையே சார். ஏங்க ஃபர்ஸ்ட் டேவே ரொம்ப டஃப்பான ஜாப் அசைன் பண்ணிட்டேன்னு தோணுதா? ஆஹா இல்ல சார், தோ இப்ப இதை முடிச்சு கொடுத்துருவேன். நீங்க பொறுமையாவே பண்ணுங்க. என்ன உடனே வேணும்னு கேட்டு இப்படி சொல்றேன்னு பாக்குறீங்களா? உங்களுக்கு எதனா டவுட் வந்துச்சுன்னா கிளியர் பண்றதுக்கு வசதியா இருக்கும் தான் இங்கே பண்ண சொன்னேன். மற்றபடி அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல. டேக் யூ ஆன் டைம். இந்த தீபா இவ்வளவு நேரம் உள்ள என்ன பண்றா? என்னன்னு போய் பாத்துரும். சாரி சார், தீபாவுக்கு சீட் அலாட் பண்ணியிருக்கேன், அதை அவங்களுக்கு சொல்லலான்னு வந்தேன் சார். அவங்களுக்கு ஒர்க் கொடுத்துருக்கேன், அவங்க முடிச்சு வரும், நீங்க போங்க. ஓகே சார். பேசாம பர்சனல் அசிஸ்டண்டா நானே இருந்திருக்கலாம். ச்சே, இவ்வளவு எல்லாம் பக்கத்துல உட்கார வச்சிருக்காரு, என்ன டேஸ்ட் இருக்கு. கட் பண்றா பாட்டி. கட் பண்றாளா? அவளுக்கு இதே வேலையா போச்சு. போனை குடிங்க. திரும்ப கட் பண்ணிட்டாளா? ஆமா. என்னங்க ஏன் கட் பண்றீங்க? அது ஃப்ரெண்டு தான் சார். நான் வீட்ல இருக்கேன்னு நினைச்சு கூப்பிடுறா. எடுத்து பேசுங்க, இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்க போகுது. இல்ல சார், சும்மா தான் கூப்பிடுவா.
ராஜா ரீச் ஆயிட்டியா? ரீச் ஆயிட்டா மாப்ள. கச்சேரி பத்தி பேசிட்டேன். சூப்பர். என்ன ஒத்துக்கிட்டாங்களா? சூப்பர் ராஜா, நீ நேர்ல வா பேசிக்கலாம். தீபா, அந்த ரூபஸ்ரீ கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்க. இந்த வாட்டி பல்லவி மிஸ் பண்ணவே கூடாது. இந்த விஷயத்துல நீங்களும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் தீபா. என்ன இது, கார்த்திக் சார் இவ்ளோ க்ளோஸா பேசிட்டு இருக்காரு. அப்படி என்ன இவகிட்ட பேசுவாரு? ஏங்க, நான் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றேன், நீங்க ஏதோ ஆப்சென்ட் மைண்டாவே இருக்கீங்க. சார் என்னங்க, நான் சொன்னது எதுவுமே நீங்க கவனிக்கலையா? ஐயோ சாரி சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க? சுத்தம். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு என்னாச்சு? திடீர்னு ஏன் அப்படி ஆயிட்டீங்க? ஆ, சார் நான் ஊருக்கு போய் இனியனை பார்த்துட்டு வரவா? என்னாச்சு தீபா? இனியனுக்கு எதனா பிரச்சனையா? ஆ, இல்ல சார், அவன் என்ன பார்க்கணும்னு சொன்னான்னு அண்ணி சொன்னாங்க. எனக்கும் போய் பார்த்துட்டு வரணும்னு தோணுது. வேற ஒண்ணும் இல்ல சார். இனியனுக்கு நிஜமா எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஆ, இல்ல சார், டேப்லெட்லாம் ஒழுங்கா எடுத்துக்கிறானான்னு நேர்ல போய் பார்த்துட்டு வந்தா எனக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கும் சார். அவ்வளவுதான். ம், சரிங்க, நீங்க வாங்க, நானும் வரேன். ஐயோ சார், நீங்க எதுக்கு சார் வரணும்? நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வரேன். சார், நீங்க இங்க இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டு காஸ்மெட்டிக் ஃபேக்டரிக்கு வேற போகணும்ல. அந்த மாதிரி நிறைய வேலை இருக்கும்னு எனக்கு தெரியும் சார். நீங்க வேலையை பாருங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் உள்ளூர்ல தானே இருக்கேன். ஒரு கஷ்டம்னா நான் உதவ மாட்டேனா? நல்ல மனுஷங்க நீங்க. இனிமே எதுவா இருந்தாலும் தயங்காம கேளுங்க. சரிங்க, அப்ப நான் வரவா? அத்தை, தீபா. தீபாவா? அடடே, ஆயுசு 100 உனக்கு தீபா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. நீ ஏன் வந்து நிக்கிற? வா தீபா. என்ன தீபா திடீர்னு வந்திருக்க? ஒரு ஃபோன் கூட பண்ணல. கச்சேரிய பத்தி பேசத்தான் வந்திருப்பா, வேற என்ன? ஏண்டி அப்படி தயங்கி நிக்கிற? உள்ள வா. என்ன தீபா, கார்த்திக் தம்பி நல்லா இருக்காரா? ஆ, நல்லா இருக்காரு அண்ணி. என்ன தீபா, ஏதாவது பிரச்சனையா? அத்தை. நான் நிக்கிறதுனாலதான் தீபா சங்கடப்படுறா போல. நான் உன் தம்பிய பாத்துட்டு போலாம் தான் வந்தேன் தீபா. பாரு, உடம்பு சரியில்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தாங்களாம். ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட முடியாம யாரார்கிட்டயோ கடன் கேட்டு 5ம் 10மா வாங்கி சமாளிச்சிருக்காங்க. கடன் கொடுத்தவங்க எல்லாம் உங்க அப்பாவை நெருக்குறாங்க போல இருக்கு. ஆனா உங்க வீட்ல இருந்து யாருமே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. விஷயம் இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. தெரிஞ்சதுமே நான் பதறி ஓடி வந்துட்டேன் தீபா. நீங்க பண்ண உதவிக்கு இந்த மாதிரி ஆபத்து நேரத்துல நாங்க உதவ மாட்டோமா? எப்படி எங்க கிட்ட சொல்லாம இருந்தீங்கன்னு தோ இப்பதான் உன் அம்மா கிட்டயும் உன் அண்ணி கிட்டயும் சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தேன். மாத்திரை மருந்து செலவுக்கு ஒரு 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன்.
வேற ஒண்ணும் இல்ல. என்ன அவளை இன்னும் காணோம்? ஐஸ்வர்யா, யாருக்காக வெயிட் பண்ணிட்டு நிக்கிற? அருண் தான் வந்துட்டாருல்ல? அவர் வந்துட்டாரு. அப்புறம் யாரை எதிர்பார்த்து இப்படி ஹாலுக்கும் வாசலுக்கும் நடந்துட்டு இருக்க? இல்லக்கா, தீபா காலையிலே கிளம்பி போனா, இன்னும் வரல. அதான். ம், என்ன தீபா மேல திடீர்னு இவ்ளோ அக்கறை? அக்கறைலாம் இல்ல. அவ வீட்டை விட்டு போனாலே என்னதான் அத்தை கேள்வி கேட்பாங்க, அதுக்கு பயந்துதான் நிக்கிறேன். என்னமோ நீ தப்பே பண்ணாம தீபா தான் உன்னை மாட்டி விட்ட மாதிரி பேசுற. நான் தான் தப்பு பண்ணேன், ஏதோ குழப்பத்துல பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அதையே இப்படி குத்தி காட்டிட்டே தான் இருப்பீங்களா? சரி சரி, ஏதோ தீபா வெளியில போனாலே உனக்கு பிரச்சனைங்கிற மாதிரி சொன்னேன்ல, அதுக்காக தான் சொன்னேன். என்ன மாப்பிள்ளை இன்னும் காணோம்? தீபா, சார், நீங்களும் வாங்க. பல்லவி பார்க்க வேண்டாமா? இல்ல நீங்க போங்க சார். மீனாட்சி அக்கா கோயிலுக்கு போகணும்னு துணைக்கு என்ன கூப்பிட்டிருக்காங்க. நானும் அவங்க கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன். அப்போ என் கூட வர மாட்டீங்க? ஐயோ, அப்படிலாம் இல்ல சார். ம், புரியுது. பல்லவி விஷயமா நான் இப்படிலாம் பண்றது உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கச்சேரிக்கு வருவீங்க? நான் சும்மா தான் உங்களை கூப்பிட்டு பார்த்தேன். நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பாலாம் எதுவும் நினைக்கல சார். ஏங்க, அந்த பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு உங்களுக்கு கியூரியாசிட்டியே இல்லையா? என்னங்க? ம், இருக்கு சார். அப்புறம் என்ன, வாங்க. ஆ, அது நீங்க பல்லவிய மீட் பண்ணிட்டா அவங்க வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு நம்ம ஸ்டுடியோக்கு தானே சார் வரணும். அப்ப நான் அங்க பாத்துக்கிறேன் அவங்கள. என்ன சார்? ம், ஒண்ணும் இல்ல. உங்க பிரியாரிட்டியில பல்லவி இல்ல, அது எனக்கு நல்லா தெரியுது. இதுக்கு மேல நான் உங்களை கூப்பிட்டா ஃபோர்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஐயோ, நீங்க ஃபோர்ஸ் பண்றீங்கன்னு நான் நினைக்கல சார். சரி இருங்க சார், நான் போய் ரெடி ஆயிட்டு இல்ல இல்ல, வரேன். வேணாம் தீபா. நீங்க விருப்பம் இல்லாம எனக்காக வர மாதிரி இருக்கு. இப்படி கம்பல் பண்ணி கூட்டு போனா எனக்கும் சங்கடமா இருக்கும். நீங்க மீனாட்சி அண்ணியோட கோயிலுக்கே போங்க. சரிங்க, நான் போயிட்டு வரேன். ம். நீங்க எப்படிலாம் கவனமா அடுத்தவங்க மனசை அறிஞ்சு பேசுறீங்க சார். ஆனா நான் உங்ககிட்ட பொய்யா ஏதேதோ ரீசன் சொல்லிட்டு இருக்கேனே சார். என்ன மன்னிச்சிருங்க சார். எதுவும் பிரச்சனை ஆயிடாதே பாட்டி. என்ன பிரச்சனை ஆகுங்கிற? இல்ல, ஒருவேளை கார்த்திக் சார் தான் நிஜமாவே இந்த கச்சேரி ஏற்பாடு பண்ணிருப்பாரோன்னு தோணுது. இருக்கட்டும், அவனுக்கு தேவை பல்லவி யாருன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதானே. ஏற்கனவே அவனுக்கு நீ பாடலங்கிற விஷயம் தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல நாம தீபா வச்சு காரியம் சாதிக்கிறது கதைக்கு ஆகாது. லம்பா ஒரு அமௌண்ட் கிடைச்சிருக்கு. இதோட இந்த கச்சேரி விஷயத்தை ஏற கட்டிட்டு இந்த பணத்தை வட்டிக்கு விட்டு பொழைச்சிக்கலாம். வேணா அந்த கந்து வட்டி குணாவோட ஒரு டீலிங் போட்டுக்கலாம். நானும் ஒரு பிளானோட தாண்டி இருக்கேன். கார்த்திக் சார் கச்சேரி ஆரம்பிக்கும் போது தீபாவை புடிச்சிட்டா, அவரு தீபாவை மிரட்டி கச்சேரி ஒத்துக்க வச்சதெல்லாம் சொல்லிட்டா, அவர் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டா என்ன பண்றது நம்ம? அடியே, இதெல்லாம் நான் யோசிக்காமலா இருப்பேன். தீபா யாரு?
கார்த்திகோட பொண்டாட்டி. அவ இத்தனை நாளா பல்லவின்னு சொல்லி பொய் சொல்லிக்கிட்டு இருந்தான்னு கார்த்திக்கு தெரிஞ்சா அவ வேணும்னா ஏத்துப்பான். ஆனா அவன் அம்மா தீபாவை ஏத்துக்க மாட்டா. கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி விட்டுருவான். நமக்கே கார்த்தியோட அம்மாவை பத்தி இவ்வளவு தெரியுதுன்னா அப்போ கார்த்தி யோசிக்க மாட்டானா? அவனும் அவங்க அம்மா கிட்ட இதை மறைக்கத்தானே பாப்பான். ரெண்டாவது, தீபா இப்படி நடிச்சுக்கிட்டு இருந்தான்னு வெளியில தெரிஞ்சதுன்னா பேப்பர் டிவில எல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு இஷ்டத்துக்கு எழுதிருவாங்கன்னு யோசிச்சு விஷயத்தை அப்படியே கமக்கமா அமுக்கத்தானே பாப்பான். அதனால நம்மளையும் கண்டுக்காம விட்டுடுவான். இன்னும் சொல்ல போனா நாம அப்பவும் ஒரு டீல் பேசி அவங்கிட்ட இன்னும் பணம் கறக்கலாண்டி. பயங்கரமா யோசிக்கிற பாட்டி. நீ செம்ம பிரில்லியன்ட் தான். இப்பவாவது தெரிஞ்சுத. அப்புறம் நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. நீ தீபா சொல்றதெல்லாம் உண்மையா இருக்கும்னு நான் இப்பவும் நம்பல. ஏன்னா அவ வாழ்க்கையே பொய் சொல்லி நடிக்கிற மாதிரி ஆயிப்போச்சு. நடிச்சு நடிச்சு இப்ப ரொம்ப சாதாரணமா நம்புற மாதிரி பொய் பேச ஆரம்பிச்சிட்டா. அதே மாதிரிதான் இப்ப நம்ம கிட்டே அவ கதை விடுறான்னு நினைக்கிறேன். இத பாரு, நீ தைரியமா வா. சரி பாட்டி. தீபா வந்துருவால? அதெல்லாம் வந்துருவா. இரு, கிளம்பிட்டாளான்னு அவகிட்ட கேப்போம். யாரு பாட்டி? அன்னைக்கு கச்சேரி புக் பண்ண வந்தால அந்த பையன்தான். கிளம்பிட்டோமான்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பண்றான்னு நினைக்கிறேன். வணக்கம்மா. வணக்கம் 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 வணக்கம். 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 அப்ப கச்சேரி கலக்கட்டும். இங்க உட்காரலாம் ரூபா. உட்காரு. ஃப்ராடுங்க. எவ்வளவு தைரியமா உட்காருதுங்க. ஆனா நீ இப்படி ஒளிஞ்சு நிக்கிறிய தீபா, இதெல்லாம் என்னால சகிச்சுக்கவே முடியல. வர கோவத்துக்கு பேசாம கார்த்திகிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா என்னன்னு தோணுது. ஐயோ அக்கா, எதையாவது அவசரப்பட்டு பண்ணிடாதீங்க ப்ளீஸ். நாம இப்போ கச்சேரி நிறுத்துறது எப்படின்னு மட்டும் பார்க்கலாம். சரி சரி, நீ டென்ஷன் ஆகாத, யோசிப்போம். மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். மேடம், ஜூஸ் மேடம். என்னப்பா, ஆரஞ்சு ஜூஸ் தானா? ஆப்பிள் ஜூஸ் இல்ல? இருக்கு மேடம், எடுத்துட்டு வரவா? இல்ல இல்ல, இப்ப இத குடிச்சுக்கிறோம். அப்புறமா கச்சேரி நடக்கும் போது ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டு வா. சரிங்க மேடம். இந்தாங்க மேடம். பார்த்தல்ல எப்படி கேஷுவலா ஜூஸ் குடிக்கிறாங்கன்னு. மேடம், ஜூஸ் எடுத்துக்கோங்க மேடம். எனக்கு எதுவும் வேண்டாம். அது கச்சேரி இருக்குல்லப்பா, இந்த டைம்ல ஜில்லுன்னு எதுவும் குடிக்க கூடாது பாப்பா. அதான் பாப்பா வேண்டான்னுட்டா. அப்போ கச்சேரி நடக்கும் போது ஆப்பிள் ஜூஸ் கேட்டீங்களே மேடம்? அதுவும் எனக்கு தான்ப்பா. சரிங்க மேடம். என்ன இவன் ஒரு மாதிரியா பாக்குறான்? ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வருவானா மாட்டானான்னு தெரியலையே. பாட்டி, இப்போ உனக்கு ஜூஸ் தான் ரொம்ப முக்கியமா? டைம் ஆயிடுச்சு. தீபா வேற இன்னும் காணோம். நீ என்னமோ கேஷுவலா இருக்க. அவதான் வந்துருவேன்னு சொன்னால, கண்டிப்பா வந்துருவா. சரி, வேணா ஒரு போன் பண்ணி பாரு. யா கமின். மாப்பிள்ள, பார்ட்டி ரெண்டும் வந்துருச்சு. உள்ளதான் உட்கார்ந்துருக்காங்க.
நீ செக்யூரிட்டி கிட்ட சொல்லிட்டல? சொல்லிட்டேன் மாப்ள. அந்த பாட்டி பயங்கர கேடியா இருக்கு. கார்த்தி ஏற்பாடு பண்ண கச்சேரி தானே கேட்டு என்கிட்டயே போட்டு வாங்க ட்ரை பண்ணிச்சு மாப்ள. எப்படி மாப்ள அந்த பாட்டி உன் பேரை சொல்லி கேட்டுச்சு? தீபா, அந்த கிழவி கேர்ஃபுல்லா இருக்கிறத நினைச்சு வளரி வச்சிருக்கா பாரு. நீதான் சொல்லியிருப்பேன்னு கார்த்திக் கெஸ் பண்ண என்ன பண்ணுவ? ஐயோ, நான் ஒண்ணு நினைச்சா எல்லாம் எனக்கு எதிராவே நடக்குதுக்கா. இந்த மாதிரி கச்சேரினா அத நீதான் புக் பண்ணுன்னு வேற சொல்லிச்சு மாப்ள. அவங்க பண்ணிட்டு இருக்க ஃப்ராட் வேலை எனக்கு மட்டும் தான் தெரியும். அதான் சென்னையில கச்சேரினதும் நான் இன்வால்வ் ஆயிருப்பேன்னு கேட்டிருப்பாங்க. ஆமா ஆமா, அதான் சொன்னனே என்கிட்டயே போட்டு வாங்க பாத்தாங்கன்னு. என்ன மாப்ள இப்படி ஃப்ராட் தான பண்றாளுங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரியும். கடைசி வரைக்கும் சஸ்பென்ஸ் வைக்கிறிய. சரி, அவங்க எஸ்கேப் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன வழின்னு செக் பண்ணிட்டு அவங்கள கச்சேரி ஆரம்பிக்க சொல்லு. சரி மாப்ள. ஏய் ஏய் நில்லுடி நில்லு. அப்பா ஏண்டி என்ன தனியா விட்டுட்டு நீ மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கற? ஏன் நீ தானே கார்த்திக் சாருக்கு தெரிஞ்சாலும் சமாளிச்சுப்பேன்னு சொன்ன. இப்ப சமாளிக்க வேண்டியதானே? கார்த்திக் சாரை பார்த்து தெரிச்சல ஓடி வர. ஏண்டி அவ ஏதோ பெருசா திட்டம் போட்டு வந்திருக்கான் போல இருக்குடி. ஐயனார் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே எனக்கு டர் ஆயிடுச்சுடி. டர் ஆயிடுச்சா? வாய் கழிய என்ன நம்ம பேசுன? பாரு, தீபா ஏதோ பொய் சொல்றா நம்பி தாண்டி உன்னை கூட்டிட்டு வந்த. இல்லையே, கார்த்திக் பொண்டாட்டிய ஊருக்கு முன்னாடி விட்டு கொடுக்க மாட்டான். விஷயத்த கமுக்கமா அமுக்குவோம். இப்படி எல்லாம் சொல்லி பயங்கர லாஜிக்கா பேசுன. அது இவங்களை வச்சு இன்னும் கூட பணம் கறக்கலான்னு சொன்னல. இல்லடி, நீ கச்சேரிக்கு வரதுக்கு பயந்துகிட்டே இருந்தியா? உன்னை தைரியப்படுத்துறதுக்காக நான் அதை இதை சொல்லி நம்பிக்கை கொடுத்து கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவே அந்த தீபா பொய் சொல்றான்னு சொல்லி தாண்டி நம்பி வந்தேன். 10 லட்சம் ஆச்சே, எதுக்கு விடணும்னு பார்த்தேன். அண்ணா, எனக்கு கொஞ்சம் ஃபீவரா இருக்கு. என்னால இன்னைக்கு பாட முடியுமான்னு தெரியல. கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? என்னது, கச்சேரியை கேன்சல் பண்ணிடலாமா? அத எப்ப சொல்லுவீங்க? ஜுரம் அடிச்சாதானே தம்பி சொல்ல முடியும். ஓஹோ, ஜுரம் அடிக்கிறவங்க தான் கேட் ஏறி குதிச்சு தப்பிச்சு போலான்னு பிளான் பண்ணீங்களா? மரியாதையா 2 பேரும் உள்ள போங்க. இல்லனா என்கிட்ட இருந்து 10 லட்சம் ரூபாய் வாங்கி ஏமாத்திட்டீங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். போலீஸா? பாத்துக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? இல்லப்பா, என் பேத்தி பாடுவா. பாட சொல்லு. ஜோரத்துக்கு ஏதாவது மாத்திரை போட்டுக்கிட்டு சமாளிச்சுக்கிறோம். நீ போலீஸுக்கெல்லாம் போக வேணாம். அப்படி வாங்க வழிக்கு. மரியாதை உள்ள போங்க. போங்க. ஓ, என்ன? அனி, நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்னங்க, அன்னி கூட கோயில் போறேன்னு தானே சொன்னீங்க? அது இல்ல, கோயிலுக்கு தான் கார்த்தி போனோம். அப்பதான் பல்லவியை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கிறதா தீபா சொன்னா. அதான் அதை கேட்டதும் பல்லவி யாருன்னு பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு. அதான் தீபாவை கூட்டிட்டு வந்தேன். நிஜமாவா? ஆமா கார்த்தி. ஏன் இப்படி கேக்குறீங்க? இல்ல,
பல்லவியை பார்க்கறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் ஆர்வமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஏங்க, நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். அது எப்படிங்க? பல்லவி யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் உங்களுக்கு இருக்காதா? அதுவும் நான் பல்லவி தேடிட்டு இருக்கும்போது கண்டிப்பா நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். சரி, ப்ரோக்ராம் பார்க்க வந்துட்டு இந்த பக்கமா போயிட்டு இருக்கீங்க? சும்மா ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுற மாதிரி இருந்துச்சு. அதான் அது வரைக்கும் கொஞ்சம் வெளியில நிக்கலாம் தான் கார்த்தி, வேற ஒண்ணும் இல்ல. இல்ல இல்ல, இப்ப ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலி அந்த ஃப்ராடுங்க 2 பேருக்கும் விஷயம் தெரிஞ்சு எஸ்கேப் ஆக பார்த்தாங்க. நாங்க விட்டுருவோமா? திரும்ப உள்ள கூட்டு போய் உட்கார வச்சிட்டோம். ஓ அப்படியே கார்த்தி. சரிங்க நீ வாங்க போலாம். அண்ணி ஒரே நிமிஷம், நீங்க 2 பேரும் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க. சொல்லுங்க கார்த்தி. ஸ்டேஜுக்கு பின்னாடி மறைஞ்சிருந்து தான் பல்லவி பாடுவாங்க. அவங்கள பாக்குறதுக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நான் பாத்துக்கிறேன். என்ன பசி தாங்க முடியலையா? அது பாக்க கோமாளி மாதிரி இருந்துகிட்டு இந்த கோகிலாவே ஆட்டி வைக்கிறானே. என்ன பாட்டி, அடுத்து எந்த பக்கம் எகிரி குதிக்கலாம்னு யோசிக்கிறீங்களா? இல்லப்பா, நாங்க தான் பாடுறோம்னு சொல்லிட்டோம்ல, சொன்ன சொல்லுல நிப்போம். என்னது சொன்ன சொல்ல நிப்பீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏணி மேல ஏறினீங்களே அந்த மாதிரி நிப்பீங்களா? இப்ப பாருங்க, நேரமாச்சு. உங்க பேத்திய ஸ்டேஜுக்கு அனுப்பி கச்சேரி ஆரம்பிங்க. சரிப்பா, இப்ப ஆரம்பிச்சிடலாம். இனிமே நீங்க என்ன யோசிச்சாலும் இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியாது. அந்த அளவுக்கு செக்யூரிட்டியை ஹெவியா டைட் பண்ணி இருக்கேன். சீக்கிரம் கச்சேரி ஆரம்பிங்க. கரெக்டா? சரிப்பா. பாட்டி, இப்ப என்ன பண்றது? என்னது பாட்டி? கச்சேரி முடியற வரைக்கும் கார்த்தி ஆஃப் பண்றதுக்கான மாத்திரை இது. இப்படி ஒரு நிலைமை வந்தா என்ன பண்றதுன்னு யோசிச்சுதான் இதை எடுத்துக்கிட்டு வந்தேன். இப்ப ஒரு லூசு வந்துட்டு போனானே, அவன் என்ன சொன்னா? செக்யூரிட்டிய டைட் பண்ணிருக்கிறானாம்ல. முடிஞ்சா இதை தடுக்கட்டும். இதை எப்படி கார்த்திக் சார் கிட்ட கொடுப்ப? தோ வரானே, அவனை வச்சுதான் இத ஜூஸ்ல கலந்து கார்த்திகிட்ட கொடுக்க சொல்ல போறேன். இது ஒர்க் அவுட் ஆகுமா பாட்டி? நான் கோகிலாடி, இதெல்லாம் எனக்கு ஜுஜுபி. ஸ்டார்ட் பண்ணியா? ஓகே சார். அனைவருக்கும் வணக்கம். மேடம், நான் பாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீங்க ஆரம்பிங்க. அப்ப சரி, வச்சிடுறேன்.
என் பேத்தி ரெடியான்னு கேக்குறாளே, என்னால கைய கூட தூக்க முடியலையே. என்னது இது? நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப பாத்துக்கிட்டு மட்டும் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஐயோ ரூபா, நம்ம மாட்டிக்கிட்டோண்டி. நடக்கிறது எல்லாம் எனக்கு நல்லா தெரியுது, ஆனா என்னால அசைய கூட முடியலடி. என்ன முறைச்சு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கே தெரியாம உட்கார்ந்துருக்கேன்டி. மா, கச்சேரி ஆரம்பிங்கம்மா. இது ஒரு நிமிஷம் சார். எல்லாம் ரெடி இல்ல, போலாமா? ஹலோ மேடம். தீபா, ரெடியா இருக்கியா? எங்கேயாவது எஸ்கேப் ஆகணும்னு நினைச்சா இதே மேடையில உன் லைஃப மொத்தமா காலி பண்ற மாதிரி கார்த்திக் சார் கிட்ட போட்டு கொடுத்துருவேன். மேடம், நான் பாடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். நீங்க ஆரம்பிங்க. அப்ப சரி, வச்சிடுறேன். அண்ணி, ஓகேவா? பரவாயில்ல கார்த்தி. நீங்க ரொம்ப முடியலன்னா சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடலாம். முடியலன்னு சொல்லி இவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாமா? மாப்பிள, கச்சேரி ஆரம்பிச்சிருச்சு, நீ அத பாரு. அன்னைக்கு ஏதாச்சும்னா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். சுத்தம். அப்போ நீ வேணா இப்ப ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுறியா? இல்ல வேண்டாம் கார்த்தி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். நிஜமா எந்த ப்ராப்ளம் இல்ல? இல்ல இதுவும் இல்ல. சரி, தீபா இங்கே தானே இருந்தாங்க? எங்க? ஹலோ தீபா, எங்க இருக்கீங்க? தலைவலிக்கிற மாதிரி இருக்கு சார், அதான் கீழே மெடிக்கல் ஷாப் வரைக்கும் வந்திருக்கேன். அப்படியா? சரி, கொஞ்சம் சீக்கிரமா வரீங்களா? அண்ணி கூட இருங்க. ஓகே சார், நான் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே. என்ன நடக்க போகுதோ? கச்சேரி முடியறதுக்குள்ள நான் காலாவதி ஆயிடுவேனான்னு தெரியலையே. பாட்டி, 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 கார்த்திக் சார் தீபாவை பாத்திருப்பாரா? அடியே, முதல்ல என் நிலைமைய ஒழுங்கா பாருடி. பாட்டி, என்னாச்சு? ஏன் இப்படி செல்ல மாதிரி உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? அப்பாடா, கண்டுபிடிச்சிட்டா. எப்படியாவது என்ன வீட்டுக்கு கூட்டு போயிடுறி. பாட்டி, உன்னை நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும்? எங்கேயும் போயிடாம இங்கே இரு, நான் போய் தீபா பாத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இது போதும் பல்லவி. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்கன்னு நான் நம்புறேன். நீங்க பயப்படாம கிளம்பி போங்க. உங்களை என் ஸ்டுடியோல பாக்குறேன். தேங்க்யூ சார். வரேங்க.
தீபாவை பாத்துட்டாரா? என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் சார். நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட என் முகத்தை காட்டாம மறைக்கிறேன்னா அதுக்கு ஒரே காரணம் உங்க கூட சந்தோஷமா 100 வருஷம் வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான். திரும்பவும் சொல்றேன், என்ன மன்னிச்சிருங்க கார்த்திக் சார்.